லவ் இஸ் சம்திங் டு கேர் ஃபார் அனதர் பர்சன்றதே உங்களுக்கு இன்னும் புரியல. நான் வந்து உங்களை டெய்லி கால் கழுவி விடுங்க, பொண்டாட்டிக்கு காஃபி போட்டு கொடுங்க, பாத்திரம் கழுவி கொடுங்க, அதெல்லாம் சொல்ல. ஏண்டி சாப்பிட்டியா அப்படின்னு கேளுங்க. அவங்களுக்காக சம்பாதிக்கிறேன், இதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன். எல்லாருக்கும் எல்லாரையும் லவ் பண்ண முடியாது. யூ கெட் அ ஸ்பார்க் வித் ஒன் பர்சன், கரெக்டாக? ஸோ அந்த ஒன் பர்சன் வந்து எப்படி கிளிக் ஆகுதுன்னா, யூ ஹேவ் அன் இமேஜ் ஆர் அன் இம்ப்ரெஷன் இன் யுவர் ஹெட். முதல் 7 வருஷங்களில் வாழ்க்கையில் என்ன பார்த்தாங்களோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக பிரதிபலிப்பாங்கன்றது தான் சைக்காலஜி. முதல்ல ஃபேமிலிக்குள்ளே யாரை ஜெயிக்க போகிறோம்? எனக்கு இது ஒரு $1 பில்லியன் கொஸ்டின். நான் ஒருத்தருக்கு எப்படி சரியான துணையாக இருக்க முடியுன்ற தாட் ப்ராசஸே கிடையாது உங்கள்கிட்ட. வர்றவன் எப்படி எனக்கு சரியான துணையாக இருப்பானே யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஓட்ட சட்டி ஓட்ட கல்யாணம் பண்ணி எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணாதீங்கிறாங்கிறாங்க, பயத்துண்டோன்னு விட்டாங்க. ஒரு பெண் வந்து நீ வேணும்னு நினைக்கிற வரைக்கும் மட்டும்தான் உனக்காக எதையுமே தியாகம் செய்வான். நீ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா உன்னையே தியாகம் பண்ணிட்டு போயிடுவான். தன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வராது. தாடி ஷோன்னு ஒன்று பண்ணுறோம். நாங்கள் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் பார்க்குறோம், நிறைய பேர்த்த வந்து கூப்பிட்டு வச்சு இன்ட்ரோ பண்ணணும்னு ஐடியா. பட் எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் பிஸ்னஸ் மட்டுமே பேசணும், பிஸ்னஸ் மட்டும்தான் இங்கே விஷயம் அப்படிங்கிறது இல்லை. அதாவது பணம் சார் உளவியல் எங்களோட டார்கெட் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் மென்டாலிட்டி தான் எல்லாத்துக்கும் பேஸ். நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்து ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் கோவத்தில் ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது தான் என்னோட புரிதல். ஸோ அதனால தான் அதனால் என்னென்னா, இதில் வந்து பிஸ்னஸ் பீப்புளை மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசும்போது என்னென்னா, நான் இவ்வளோ செஞ்சேன், இவ்வளோ சம்பாரித்தேன், இவ்வளோ லாஸ் பண்ணேன், இத்தனை பேர்த்துக்கிட்ட சண்டை கட்டினேன், இதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். பட் பேசுவோம். பட் இது அந்த மாதிரி இல்லை. நான் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு சில யூனிக்கான விஷயங்கள் இருக்குது, கற்றுக்க வேண்டிய, நான் கற்றுக்கிற விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் நான் உங்ககிட்ட பார்த்து, உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்து, நான் வெளியே இருந்தால் தேர்ட் மேன் நான் பார்க்கும்போது நீங்கள் பிஸ்னஸில் நல்ல சக்ஸஸ், எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தட்டையும் ஒரு சக்ஸஸ் இருக்கும், ஒரு ஃபெயிலியர் இருக்கும். எனக்கு என்னென்னா, எப்படி ஒரு மனுஷன் வந்து பிஸ்னஸ்லேயும் ஓகே, அஸ் அ ஃபேமிலிலையும் ஓகே, எப்படி ஒருத்தர் சக்ஸஸாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். நீங்கள் சொல்ல நான் சக்ஸஸாக இருக்கிற உனக்கு தெரியுமான்றதெல்லாம் இல்லை. நான் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு கப்புலாக, ஒரு பார்ட்னராக ஃபேமிலிலையும் சமாளித்து கம்பெனியில் பிஸ்னஸில் சமாளிக்கிறதெல்லாம் என்னையை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய டாபிக். நான் உங்களை பார்க்கும்போது எப்படின்னா இந்த மனுஷன், அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியுங்களா, கடுப்பாகிற விஷயம், எப்படிங்க நீங்கள் மட்டும் ஜாலியாக இருக்கீங்க, அந்த மாதிரி தான். எப்படி உங்களால் மட்டும் முடியுது? அது உண்மையுமே அப்படி நடக்குதா? ஓகே, ஹாய். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். டைரெக்டாக ஆன்சர். அப்போ வந்து அவங்க வந்து கன்ஃபெக்ஷனர், நல்ல டிசைன்ஸ் பண்ணுவாங்க, கேக் பண்ணுவாங்க, நல்ல கை அருமையாக குக் பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னலாக ஷெஃபாக இருந்திருக்காங்க, 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ஏல. ஸோ ஹி ஹேஸ் த ஸ்கில்ஸ். இங்கே வந்துட்டோம், இந்தியா வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணும்போது 2 பேரும் ஒன்றா தான் எல்லா விஷயமும் பண்ணோம். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் என்னெல்லாம் கேட்டாரோ அதெல்லாம் வாங்கி எல்லோரும் செட் பண்ணி அந்த ஒரு 25 டேஸில் ஃபஸ்ட் ஸ்டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம். இவங்க கிச்சனில் இருக்கும்போது நான் வெளியே இருப்பேன்ல. ஸோ கஸ்டமர் கிட்ட பேசி 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 டெவலப்டு. இன்னொன்று வந்து நான் காரக்குடி கொஞ்சம் நல்லா வக்கனையாக வேற பேசுவேன்னா, சாப்பாடு சரியான ஏரியா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. ஸோ நான் கொஞ்சம் பேசி பேசி ஐ ஹவ் பிகம் ஃபெமிலியர் வித் த கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர் வந்தோடனே மேடம் எங்கே அப்படின்னு கேட்பாங்க, இல்லை வெண்டர்ஸ் வந்தோடனே மேடம் எங்கன்னு கேட்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து ஹி நெவர் காட் பாதர்ட் அபவுட் இட். நம்மளை யாரும் தெரியல, அவரே சொல்லிவார், மேடமை கேட்டுக்கோங்கப்பா அப்படின்றவர். அந்த மாதிரி இனிஷியல்லேருந்தே வி ஹேட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். நான் வந்து இப்போ ஒரு வெண்டர் ஒரு விஷயம் 200 ரூபா சொல்கிறாங்கன்னா, நான் 110 ரூபாயில் ஆரம்பித்து 130 ரூபாய்க்குள்ளே அந்த பொருளை எப்படியாவது வாங்கணுன்றது என்னோட டார்கெட் கோலாக வச்சு அவங்கள ஒரு 3 hours 5 hours 5 நாள் 10 நாள் வர வச்சு என்கிட்ட உள்ளர வரணும் அப்படின்னா தே ஹேவ் டு டூ ஆல் ஆஃப் திஸ்ன்ற மாதிரி அவங்கள பொறுமையாக பேசி என் வழிக்கு கொண்டு வந்து ஐ மேக் அ கான்ட்ராக்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி யூஎஸ்லேருந்து வந்ததுனால, வெளிநாட்டில் நிறையா இடத்துல ட்ராவல் பண்ணதுனால ஹீ ஹஸ் சீன் த வேர்ல்டு. உலகத்தில் வந்து உமன் ஆர் ட்ரீட்டட் ஆல்மோஸ்ட் ஈக்குவலி எங்கே போனீங்கன்னாலும். இந்தியாவில் வந்து இன்னும் மாறல, இன்னும் சுத்தமாக மாறல. அது யூ ஹாவ் அன் ஆட்டிடியூட். நான் வீட்டுக்கு வந்தால் நீ காஃபி கொடுக்கணும். அதாவது இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் ஹஸ் சேஞ்ச் அ லாட்.
இந்த பழைய ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, அந்த இவங்க சொல்கிற அந்த பூமர்ஸ், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன், எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த 30 to 50 அந்த ரேஞ்ச், அவங்கெல்லாம் இன்னும் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் இருக்காங்க. அங்கே கல்யாணம் ஆகிற பிள்ளைங்க வந்து தே ஆர் ஒரிடு. இந்த அவங்க நியூ ட்ரெண்டுனா என் ஹஸ்பண்ட் எனக்கு ஈக்குவலாக வேலை செய்யணும், பழைய ட்ரெண்டுனா நான் என் ஹஸ்பண்டுக்கு வேலை செய்யணும். இது ரெண்டும் கெட்டானா இது ஒரு டீம் ஒன்று நடுவில் இருக்காங்க பாருங்க. ஒரு பிள்ளைங்க ஐம் ஓகே டு டூ இட், இன்னொரு பிள்ளைங்க வை ஷுட் ஐ டூ இட்ன்றாங்க. இந்த கான்ட்ரவர்சி நடந்துகிட்டே இருக்கிறதுனால தான் இந்தியாவில் இன்னும் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். தெளிவாக இது உன்னுடைய ரோல், இது என்னுடைய ரோல், நீ உன்னதை பார், நான் என்னதை பார்க்குறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேமிலி. அதாவது 2 மாடு சேர்ந்து வண்டி ஓட்டுற மாதிரி தான் இது. இது வேறு ஒன்றும் வழி இல்லை. ஒரு மாடு தகராறு பண்ணால் லைஃப் நின்றும். ஸோ வேறு வழி இல்லை, 2 மாடையும் இழுத்து தான் ஓட்டணும். ஸோ எய்தர் யூ டேப் இட், பிரிங் இட் அலாங் வித் யூ, இல்லை தட்டி கொஞ்சம் சொல்லி கிள்ளி கூட்டு வரலாம், இல்லைன்னா நீயும் சேர்ந்து படுத்துக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது. அந்த ஒரு ஈவனாக போகணும் அப்படின்னா அதுதான் ஒன்லி தாட்டு. ஓகே, இப்போ வந்து இதில் அடிப்படையாக நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, நீங்கள் பேசிக்காக இந்த பசங்க ரிலேஷன்ஷிப்பு இதை பற்றி தான் நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, கரெக்டாக? இதுக்கு வந்து ஒரு சைக்காலஜி ஸ்டடியே இருக்குது சார். அது எப்படின்னா, நம்ம ஒரு பொருளை எவ்வளோ வேணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ அந்த பொருள் நம்மளுக்கு நல்ல விஷயமா தெரியும். ஓகே ஓகே, இதுக்கு வந்து ஒரு ரஃப் எட்ஜிங்னு பேர். ஓகே, நான் என்னுடைய மனசுக்குள்ளே நான் என்ன விதமான தாட் ப்ராசஸ் வச்சுருக்கணும் அதை தான் நான் அவங்கள்ட்ட பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் அ பாய், ஒரு கேர்ளை பார்க்குறேன்னா எல்லாருக்கும் எல்லாரையும் லவ் பண்ண முடியாது. யூ கெட் அ ஸ்பார்க் வித் ஒன் பர்சன், கரெக்டாக? ஸோ அந்த ஒன் பர்சன் வந்து எப்படி கிளிக் ஆகுதுன்னா, யூ ஹாவ் அன் இமேஜ் ஆர் அன் இம்ப்ரெஷன் இன் யுவர் ஹெட். எனக்கு இப்படி பொண்ணு வேணும், அவங்க சிரிச்சா அழகாக இருக்கணும், அவங்க வந்து இந்த இது அவங்க தலைமுடி அழகாக இருக்கணும், அவங்க கலராக இருக்கணும், அவங்க கருப்பாக இருக்கணும், எவ்ரி திங் இஸ் பியூட்டி. ஸோ உங்கள் ஆழ் மனசில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை தான் நீங்கள் அந்த பிளேட்டை பார்க்குறீங்க. இது ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன், தட் இஸ் யுவர் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். இது எந்த வயசில் உங்களால் ஒரு சரியான முடிவெடுக்க முடியும் அப்படின்னா, ஃபார் அ கேர்ள் இட் இஸ் அட் 24. உங்கள் பிரெயின் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ரோ ஆகி ஒரு மெச்சூர்டு டெசிஷன் எடுக்கணுன்னா நீங்கள் 24 வயசு ஆனால் தான் இந்த வாழ்க்கை எனக்கு செட் ஆகுமான்ற டெசிஷன் உங்களால் எடுக்க முடியும். ஒரு ஆணுக்கு 27 வயசு ஆகணும், அப்போ தான் அந்த ஃபுல் க்ரோத் வருது. அதுக்கு முன்னாடி இருக்கிற அட்ராக்ஷன் எல்லாமே வந்து ஹார்மோனல் இம்பேலன்சஸ். ஓகே, எங்கள் அம்மா அப்பா பாட்டி காலத்துல எல்லாம் 16-17 வயசுக்கு மேலே வயசுக்கு வந்தாங்க. இப்போ எல்லாம் பிள்ளைங்க 13 வயசு 12 வயசில் வயசுக்கு வந்துடுறாங்க. ஸோ நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நம்ம கொடுக்குற ஃபுட்டில் நிறையா, ஃபெர்டிலைசர்ஸில் நிறையா ஹார்மோன் இருக்குது. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இப்போலேருந்து 27 வயசு வரைக்கும் இன்னும் 14 வருஷம் அந்த ஹார்மோனை வச்சுட்டு அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுது. You also have to understand, it is not them psychologically wanting to do it. இந்த ஹார்மோனல் நிகழ்வுகளால் அவங்க என்ன இது பார்த்த பொருள் பிடிச்சிருக்கு, இது வேணும் அப்படின்ற பாயிண்டில் நின்றுறாங்களே ஒழிய, இதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டெப் இருக்குது. ஓகே, இதை பார்த்துட்டிங்க, இது பிடிச்சிருக்கு, இது கூட நீங்கள் இன்னும் 50 வருஷம் கடக்கணும். அதுதானே யூஆர் சூஸிங் அ லைஃப் பார்ட்னர். இந்த பர்டிகுலர் பர்சன் கூட இன்னும் நீங்கள் 50 வருஷம் உங்கள் வாழ்க்கையை நடத்தணும்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு பிளான் பண்ணுங்கள். 5 வருஷத்தில் நானும் இவங்களும் கல்யாணம் பண்ணோன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஒருத்தவங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பெருசாக அவங்க மேலே ஆசைப்படணும்னு கூட அவசியம் கிடையாது. யூ ஹவ் சீன், நம்ம பழைய காலத்தில் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பார்த்தோம், பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிட்டாங்க, பையனை கூட்டு வந்தாங்க, பொண்ணை கூட்டு வந்தாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அவங்களுடைய சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் உங்களை லைஃப் லாங் அனாய் பண்ணும். அவங்களுக்கு பிடிக்காத சில விஷயம். இப்போது எனக்கு வந்து சாவி வீட்டுக்குள்ளே வந்தால் கரெக்டாக அந்த சாவி ஸ்டாண்டில் மாட்டிடணும். போகும்போது தேடக்கூடாது, வெளியே போகும்போது ஒரு விஷயத்தை தேடக்கூடாது, முன்னாடியே பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கணும். ஓகே, இது என்னுடைய ஹேபிட். ஃபார் எக்ஸாம்பிள், த பர்சன் தட் ஐ வாண்ட் டு மேரி வந்தோன்னே சாவி அப்படி உட்டி கடாசிட்டு போகிற பர்சனாக இருந்ததுன்னா இதை நீங்கள் இன்னும் 50 வருஷம் பொறுத்துக்கணும். ஏன்னா அவங்க மாற போகிறதில்ல, உங்களுடைய வேலை அவங்கள மாற்றுறதும் கிடையாது. இந்த கீ வேற எங்க வச்சாலும் பரவாயில்லையான்னு உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா யூ வின் த வார். இல்லைன்னா இந்த வெட்டிங் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபெயிலியர். இந்த சின்ன நுணுக்கங்கள் இருக்குல்ல, அங்கங்க உங்களுக்கு சில விஷயம். அப்போ ஹவு டு யூ மேக் இட்னா,
யூ ஸ்பெண்ட் டைம் வித் தம் 3 years 4 years 5 years பேசி ஃப்ரெண்ட்ஸாகவே இருங்க. சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது. இந்த பிடிக்காத விஷயங்களையும் என்னால் இன்னும் 50 வருஷத்துக்கு பொறுத்துக்கிட்டு சேர்ந்து இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. யூ கேன் மூவ் ஃபார்வர்டு. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்காங்க, அழகாக சிரிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 4 நாள் கழிச்சு அந்த சாவியை கண்ட இடத்துல வைக்கிறாங்க, அதனால எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. பட் அழகியல் அதுதானே, அதாவது ஒரு பர்ஃபெக்ட் ஒரு இன்பர்ஃபெக்ட் ரெண்டும் சேர்ந்தா தானே அது அழகியல். கரெக்ட். ஆனா இவங்க வந்து இப்போ வெளியே பார்க்கும்போது பர்ஃபெக்ட்டை மட்டும் தானே பார்க்குறாங்க. இந்த பையன் நல்ல பையன் இல்லை ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னா எனக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கும். இந்த கிரைட்டீரியா இருந்தால் தான் அந்த பொண்ணோ பையனோ நல்ல பையன் நல்ல பொண்ணு. ஸோ அப்படி இல்லாதவங்க, இப்போ நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தராசு வச்சுக்கிறோன்னா ஒரு ஆப்போசிட்டில் நான் சொல்கிற அந்த க்ரைட்டீரியாலாம் வச்சுக்குவேன். நான் வச்சுட்டு வர ஆளுகளெல்லாம் அது மேலே வச்சு எடை போட்டு வைப்பேன். ஆனால் என்னைக்கு நான் ஏறி வர மாட்டேன் அதில், ஏன்னா எனக்கு தெரியும். ஒன்றா இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இந்த தராசை நீங்கள் எப்படி நிர்ணயிக்கிறீங்க? அதுதான் சொல்கிறேன், இது மென்டாலிட்டி தானே மேடம். ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு தனி மனிதன் தான் அதை செலக்ட் பண்ணுறான். ஒவ்வொரு தராசையும் உங்களுடைய சூழ்நிலையும் உங்களுடைய வளர்ப்பு முறையும் தான் உங்களுடைய தராசுடைய அடிப்படை தேவைகள். அது பேசாது. ஆமாம், கரெக்டாக. அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் பேரண்ட் சைல்டுன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த சிங்கிள் பேரண்ட் சைல்டு அம்மா கூட இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு ஃபியரோ ஒரு அப்ஜெக்ஷனோ ஒரு அன்ஸ்டேபிள் மைண்டோ இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். அப்போது அவங்க வந்து இதை எப்படி அவங்க வந்து தன்னுடைய தாயுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக பிரதிபலித்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்றது தான் கொஷினாக இருக்கணும். அவங்க பண்ணுறது சரியாக தப்பான்றது கொஷின் கிடையாது. எவ்ரிபடி கேரிஸ் ஓவர் சம்திங் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். கரெக்ட். ஃப்ரம் தேர் முதல் 7 வருஷங்களில் வாழ்க்கையில் என்ன பார்த்தாங்களோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக பிரதிபலிப்பாங்கன்றது தான் சைக்காலஜி. ஸோ இப்போ இவங்க அதுலேருந்து வெளியே வரணுன்னா ஒரு லிஸ்ட்டு. நான் எப்பயுமே எவ்ரிதிங் ஐ மேக் அ லிஸ்ட். ஓகே, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, எனக்கு இதெல்லாம் நடந்ததெல்லாம் கஷ்டமாக இருந்தது, இதெல்லாம் நடந்ததெல்லாம் என்னால் ஈஸியாக எடுத்துக்க முடிஞ்சதுன்னு ஒரு லிஸ்ட்டு. நீங்கள் எழுதக்கூட வேண்டாம், மென்டலி யூ மேக் அ லிஸ்ட். இந்த எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ நடந்த விஷயங்களை இதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் டாக்டர் வச்சு சைக்காலஜிஸ்ட் வச்சு தெரப்பிஸ்ட் வச்சு மாத்திரை மருந்து கொடுத்து உங்களை மாற்றவே முடியாது. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் தான் சரி பண்ணணும். சரி பண்ணணுன்னா ஓகே, இது அவங்களுக்கு நடந்தது, இது எனக்கு நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஐ ஹாவ் டு ட்ரை சம்திங் நியூ. அதை நான் கேரி ஓவர் பண்ணாமல் என்னைக்கு கழட்டி வைக்கிறனோ அன்னைக்கு தான் ஐ கேன் ஸ்டார்ட் லிவிங் மை லைஃப். இல்லைன்னா நம்ம பேரண்ட்ஸோட லைஃப்பை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆமாம். இப்போ நான் எங்கிட்டே மேடம் நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா, எங்கள் அப்பா இப்படி இல்லையே, எங்கள் அம்மா இப்படி இல்லையே. அந்த எக்ஸ்பெக்டேஷனே தப்பாக இல்லையா? ஆக்சுவலாக வந்து ஒருத்தரை பார்த்துட்டு என் லைஃப் பார்ட்னரும் எங்கள் முன்னாடி இருந்த பேரண்ட்ஸும் அப்படியே இருக்கணும், அவங்க அப்படி இருந்தாங்க ஆனால் நீ இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சரியா இல்லையா? கட்டாயமாக தப்பு, கட்டாயமாக தப்பு. ஏன்னா நீங்கள் 2 தனி இண்டிவிஜுவல், 2 சோஷியல் சர்க்கிளில் வளர்ந்தவங்க, 2 பேருடைய எக்கானமி டிஃப்ரெண்ட்டு. அதாவது அவங்களுடைய காசு நிலைமை வேறு வேறு, அவங்களுடைய படிப்பு நிலைமை வேறு வேறு, அவங்களுடைய வளர்ப்பு முதல் 7 வருஷத்துடைய வளர்ப்பு வேறு வேறு. ஸோ 2 டோட்டலாக டிஃப்ரெண்ட் வேர்ல்டை கொண்டு வந்து நீங்கள் கொலைட் பண்ணுறது தான் ஒரு கல்யாணம், ஒரு வெட்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும். இதை வந்து நீங்கள் கொலைட் பண்ணும்போது எப்படி இந்த பிக் பேங் தியரி மாதிரி ஒன்று வெடிச்சு செஞ்சிருது, இல்லை இட் ஃபார்ம்ஸ் அஸ் எர்த், ஒரு உலகமாக மாறிடுது. கரெக்டாக? இந்த ஒரு உலகமாக மாறுறதுக்கு 2 பேரும் தன்னில் சரிபாதி இழந்தால் தான் ஒரு உலகமாக மாற முடியும். நான் முழுசாவே இருப்பேன், நானும் முழுசாவே இருப்பேன்னா நீங்கள் இடிச்சுட்டே தான் இருக்க முடியுமா ஒழிய யூ கேன் நெவர் மேக் ஒன் வேர்ல்ட். இஃப் யூ வாண்ட் டு மேக், யூ ஷுட் கிவ் half of you. You should give some of your beliefs to let go. You should believe that it is okay to accept their view also. இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. எனக்கு மரியாதை கொடுக்கணும், என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நான் சொல்கிறது கேட்கணும், என்னைய மாதிரி இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், என்னைய மாதிரி இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இது ரெண்டுமே கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக? ஸோ இவங்க வந்து குட்டி 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 பபுளாக நிறைய தாட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த தாட்ஸை சிங்குலராக ஃபார்ம் பண்ணி நான் ஒருத்தருக்கு எப்படி சரியான துணையாக இருக்க முடியுன்ற தாட் ப்ராசஸே கிடையாது இவங்கள்ட்ட.
வர்றவன் எப்படி எனக்கு சரியான துணையாக இருப்பானே யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சட்டி ஒழுகிட்டு இருக்கு, இதை ஒட்டலை, அதுலேருந்து தண்ணி எப்படி வரும்னு பார்த்துட்டு இருக்காங்க, இது எப்படி ஒழுகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த கான்செப்டை இவங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல தன்னை சரிப்படுத்தி தன்னை நிலைப்படுத்தி ஒரு வாழ்க்கை 50 வருஷம் ஒருத்தவங்க கூட வாழணும்னா அதுக்கு முதல்ல நம்ம மென்டலாக ரெடி ஆகும். அந்த காலத்துலலாம் வீட்டில் அத்தை மாமா பாட்டி தாத்தா இருப்பாங்க. கண்ணு மாமியார் சொன்னால் இப்படி பண்ணு, கண்ணு கொழுந்தனார் சொன்னால் இப்படி பண்ணு, உனக்கு பிடிக்கலைன்னா கோவப்படாது, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு பேசு, இப்படி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு பாஸ் அந்த ஃபஸ்ட்டு 10 செகண்ட் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் ஈஸியர். சரி இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னு விட்டுருவீங்க. அந்த 10 செகண்டில் சல்லுன்னு கோவம் ஏறுது பாருங்கள், அப்போ நீங்கள் முதல் வார்த்தையை விடும்போது இட் பிகம்ஸ் அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி, தீபாவளிக்கு வெடிக்கிற மாதிரி ஆயிடுது. அந்த 10 செகண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குடும்ப சூழ்நிலையெல்லாம் இருந்தது முன்னாடி. இப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது. வேணாமா போ, ஃபர்ஸ்ட் வார்த்தையே போ, நீ நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற, ஏன் அப்படி சொன்ன, சரி விடு தண்ணி குடி அப்புறம் பேசிக்கலான்றதை சொல்றதுக்கு இவங்களுக்கும் தெரியல, கேட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கும் தெரியல. ஐ எம் நாட் டாக்கிங் வித் ஜெண்டர். எனக்கு தெரியலங்கிறத விட என்னன்னா இவங்களுக்கு அந்த ஹியரிங்கான டைமே இல்லைன்னு நினைக்கிறேன். நீ சொல்றத நான் ஏன் கேட்கணுங்கிற மாதிரி ஆயிடுதோன்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக. அப்புறம் அது 2 உலகமாக தான் இருக்கும், ஒரு உலகமாக ஆகவே ஆகாதுல்ல. ஜஸ்ட் லிசன் பண்ணல. இங்கே நான் அடுத்த கேள்வி நான் ஆக்சுவலாக அதான் வச்சுருந்தேன். நீங்கள் 2K கிட்ஸோடலாம் நிறைய ஒர்க் பண்ணி, இப்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹாப்பி கப்பலாக இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி ஒரு ஜென்ரேஷன் ஒன்று, இன்றைக்கி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, இன்றைக்கி இவங்க கல்யாணம் பண்ணுற விதங்கள் இருக்குது. இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்ல. என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா, நான் அவளுக்காக தான் ஓடுறேன், அவனுக்காக தான் ஓடுறேன், ஆனால் என்னை அவங்களுக்காக சம்பாதிக்கிறேன், இதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு ஒரு சண்டை வருது, எங்கூட இருக்க மாட்டேங்கிறான்னு சண்டை வருது. நான் என்னென்னா பண்ணுறது, நம்ம ஓடினா தான் நான் இது கேட்குறாங்க. ஆனால் நம்ம இதுக்கு பதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதை லிசன் பண்ணுறதுக்கான இது இல்லை. ஐ மீன் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் விஷயம். இது இதை தவறுன்னு சொல்ல முடியாது, இது வளர்ப்பு. எது முக்கியம் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் குழந்தைங்களுக்கு. இது உன் லைஃப்பில் வேலை முக்கியம், சம்பாதிக்கிறது முக்கியம், ஹெல்த்து முக்கியம், அதாவது ஜிம்முக்கு போ, வேலைக்கு போ, சம்பாரி, சேவ் பண்ணு, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம்ல. எப்பயாவது குடும்பம் முக்கியம், கல்யாணம் முக்கியம், பொண்டாட்டி முக்கியம், புருஷன் முக்கியம்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இல்லை, இங்கே நம்ம அது பண்ணுறதே இல்லை. நீங்கள் அதை சொல்லி கொடுக்காம இப்போ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா எப்படி பண்ணுவாங்க? பாத்திரம் கழுவோம், வீடு கூட்டுவோம், எனக்கு அது இல்லை. நான் அது சொல்லலை, அது ஃபேமிலி இல்லை. உனக்கான கோலுக்கு நான் சப்போர்ட், நான் அந்த கோல் நான் அச்சீவ் பண்ணிட்டே இல்லை, அதை நீ ரெக்கக்னைஸ் பண்ணும்போது நீ என்னை தூக்கி விடு மேலே. 2 பேர் மேலே ஏறுறோம், நீ கை கொடுத்து என்னை மேலே தூக்கி விடு, நான் மேலே நான் உன்னை தூக்கி, இப்படி தானே இருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு நினைக்கிறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ பெரியாளா நான் பெரியாளா வா பார்த்துருவோம் 2 பேரும். அதாவது அது ஹெல்த்தி காம்படிஷன்ற மாதிரி 2 பேரும் எதுக்கு போட்டி போடணும்னு எனக்கு தெரியல. அது ஹெல்த்தி காம்படிஷனே இல்லை சார். அது என்னென்னா எதுக்கு போட்டி போடணும் ஃபேமிலியில்? முதல்ல ஃபேமிலிக்குள்ளே யாரை ஜெயிக்க போகிறோம்? எனக்கு இது ஒரு $1 பில்லியன் கொஸ்டின் ஆக்சுவலாக. உங்களுக்கு அது எனக்கே தோணிருக்கா? தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லை, எனக்கே தெரியல, உங்களுக்கு எனக்கே தோணிருக்கா அந்த மாதிரி? இல்லை, இது எப்படி வருது அப்படின்னா, இப்போ ஒரு கப்பல், நான் சொன்னதான் அந்த வாழ்க்கை வளர்ப்பு முறை இருக்குல்ல, அது ஒரு கிராமங்களில் அம்மா அப்பா இல்லாமல் அண்ணன் அண்ணி தம்பி தங்கச்சி அந்த மாதிரியோடு இருந்து ஒவ்வொரு விதமான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் ஒரு கஷ்டப்பட்டு வெளியே வர்றாங்கல்ல, அவங்க எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க. ஓகே, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல லேசாக சறுக்கும்போது அந்த பழைய லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக ஞாபகம் வந்துடும். திருப்பி அதை ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதாவது நான் பெரிய ஆள், எனக்கு அங்கே இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கல, அங்கே இருக்கும்போது என்னை யாரும் கவனிக்கல, இப்போ என்னை எல்லாரும் கவனிக்கணும், இப்போ எனக்கு சாப்பாடு முதல்ல கிடைக்கணும். அந்த மாதிரி எது டிப்ரைவ்டாக இருந்ததோ, எந்த விஷயம் கிடைக்கலையோ சின்ன பிள்ளையில், அதை டாமினேட் பண்ணி தன்னுடையதாக கொண்டு வரணும்னு நினைக்கிறது ஹியூமன் நேச்சர். இது இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெனரேஷன் வரைக்கும். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு they want a relationship.
அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ன்றதே இன்னும் எனக்கு என்ன அந்த கான்செப்ட்ன்றதே எனக்கு இன்னும் புரியல. எனக்கும் தெரியல மேடம். நிறைய வேர்டு வச்சுருக்கு எனக்கு தெரியுங்களா. ஏதோ ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக்னு வச்சுருக்காங்க, சுச்சுவேஷன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா? கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் பயங்கரமாக எனக்கு சீரியஸாக தெரியல. நம்ம திடீர்னு வந்து சொல்லுங்கள் சிச்சுவேஷன்ஷிப்பாங்க, என்னமோ பெஞ்சும்பாங்க, கோஸ்டிங்க, எனக்கு இது வரைக்கும் அப்படி தெரியல. அது அப்படின்னா அதாவது ஒரு பிள்ளைய பார்க்குறாங்க, ஏதோ ஒரு குரூப்போடு போயிருக்காங்க, எல்லாரும் ஜோடி ஜோடியாக போகும்போது இந்த பையனும் அந்த பொண்ணு மட்டும் தனியாக இருந்தாங்கன்னா தென் தே போத் ஜாயின் டுகெதர் அண்ட் ரன் அரவுண்ட். அதுதான் அந்த சிச்சுவேஷன்ஷிப். அந்த சிச்சுவேஷனில் வேறு வழி இல்லை, ஸோ வி மூவ் டுகெதர். கோஸ்டிங்னா காண போயிடுவாங்க. அது இந்த பிள்ளை வேணான்னு முடிவு பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான், ஃபோன் நம்பரை மாற்றிடுவான், ஆளே காண போயிடுவான்றது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. பட் கம்மிங் பேக் டு வேர் வி வர், இந்த ஜென்ரேஷன் என்ன அப்படின்னா, இவங்க அந்த ரிலேஷன்ஷிப் சிச்சுவேஷன்ஷிப் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது, ஆனால் அடிப்படையாக அவங்களுக்குள்ள பயம் இருக்குது. அது ரொம்ப நிறைய இருக்கு. அந்த பயத்துடைய வெளிப்பாடு தான் எதன் மேலும் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. எதிராளி மேலேயும் நம்பிக்கை இல்லை, தன் மேலேயும் நம்பிக்கை இல்லை. தன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணேன்னா நான் எப்படியாவது வச்சு குடும்பம் கட்டி நடத்திடுவேன் அப்படிங்கிற தைரியம் இல்லை. இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு அவங்க அப்பா ஆயிலாம் வந்து காசு இல்லை இருக்குன்னு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அதனால் பண்ணக்கூடாதோன்ற பயம் இல்லை. இந்த பிள்ளை ரொம்ப படிச்சிருக்காளே, நம்மளை விட அறிவாக இருக்காளே, நாளை பின்ன நம்மளை வேணான்னு சொல்லிடுவாளோ அப்படின்ற பயம். ஸோ தன்னம்பிக்கை இல்லை. முதல் பிரச்சனை தன்னம்பிக்கை இல்லை. தன்னம்பிக்கை இருக்கிறவங்களால சூழ்நிலைகளை வெல்லக்கூடிய அறிவு இல்லை. அந்த பிள்ளை டெய்லி சாவியை கொண்டாந்து நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல போட்டுருதுன்னு வைங்க, தினம் நீங்கள் எடுத்து மாட்டணும், இவ்வளோதான், அவ்வளோதான். இந்த 2 செகண்ட் தான். உங்களுக்கு சாவி அங்கே இருக்கணும், அவங்களுக்கு சாவியை கொண்டாந்து டேபிள் மேலே போடணும். இது ஒரே ஒரு விஷயந்தான். அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா லைஃப் ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள உங்களை மாதிரி மாற்றணும்னு முயற்சி பண்ணுறீங்க. அங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனை. நீ ஏன் சாவி கொண்டாந்து போட்டா, ஏன் மாட்டலை? நீ இதை கேட்டு 4 hours ஃபைட் பண்ணி புருஷ முண்டாட்டி சாப்பிடாம ஆளுக்கு ஒரு பக்கம் குப்பரப்படுத்திக்கிட்டு அழுதுகிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு சண்டை எக்ஸ்டெண்ட் ஆகுது ஒழிய கையை நீட்டு அந்த சாவி எடுத்து இப்படி மாட்டிருந்தா வேலையே முடிஞ்சிச்சு. இல்லை சொல்லிட்டு கூட மாட்டலாம்ல, இனிமேல் இப்படி போடாதப்பான்னு சொல்லிட்டு தூக்கி நான் என்ன சொல்றேன், சொல்லவே வேணாம். அது அவங்க பழக்கம், அது உங்க பழக்கம். உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு போறாங்க. why do we even have to change someone? அதே புள்ள உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா விழுந்து உங்களை பார்த்துக்கும். ஆஃபீஸுக்கு லீவை போட்டு மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்து உங்களை காரில் உட்கார வச்சு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ட்ரிப்ஸ் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு வந்து வாந்தி எடுத்திங்கன்னா க்ளீன் பண்ணி அதெல்லாம் பண்ணுதில்ல. அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியா பண்ணுது? அதுவாக தானே பண்ணுது. அப்போ அதுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணுதில்ல. அப்போ இந்த சாவி இங்கே வைக்கிறதுல என்ன ஒரு கொலை குத்தோன்னு கேட்குறேன். இல்லை, இங்கே அதுதான் பிரச்சனை. இதில் இதுக்கு இவங்க இன்னொரு பேர் வச்சுக்கிறாங்க மேடம், மூட் ஸ்விங்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. ஆம்பளை பொம்பளை ரெண்டுக்குமே அதே தான். கேட்டால் நான் கொஞ்சம் மூட் ஸ்விங்கில் இருந்தேன் அப்படின்னு. மூட் ஸ்விங்னா ஃபிசியலாஜிக்கலாக என்னென்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இவங்க வச்சிருக்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அதில் ஐடியாவே இல்லை மேடம். ஓகே, மூட் ஸ்விங்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ். பெண்களுக்கு தூரமாகிறதுக்கு முன்னாடி ஒரு வலி, ஒரு வேதனை, அந்த ரத்தம் பிரியறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் மிக கடுமையான ஹார்மோனல் சுரக்கும். அந்த ஹார்மோனோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் they get exhausted, they get irritated, they get mood swing. இதுதான் சார் பேசிக்காக மூட் ஸ்விங்கோட அடிப்படையாக உமன் கிட்ட வர்றது. இல்லை மெனோபாஸுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு மூட் ஸ்விங் வந்து கடந்த ஒரு 3-4 வருஷமாக தான் நான் நிறைய கேள்விப்படுறேன். இந்த மூட் ஸ்விங் அவங்க சொல்கிறாங்கல்ல, நானும் சொல்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆண்களுக்கும் 50 வயசுக்கு அப்புறம் ஒரு மெனோபாசல் பீரியட் வரும். அதாவது அவங்க தன்னை இழக்காமல் தான் ஆணுங்கிற எண்ணத்துக்காக எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி ஆளணும்னு நினைக்கிற ஒரு 50 வயசுக்கு அப்புறம் ஒரு ஆளுமை ஒன்று வேணும்னு எதிர்பார்க்குற ஆண்கள் இருக்காங்க. அது மெனோபாசல் ஸ்டேஜ் ஃபார் மென். ஆனால் இந்த மூட் ஸ்விங்ஸ் ஃபார் யங்கர் பாய்ஸ் ஐ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய நாலேஜுக்கு உட்பட்டு அவங்களுக்கு இன்னும் அதோட ஈக்குவலாக பேசணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுன்றதுக்காக அதை சொல்கிறாங்களா, இல்லை உண்மையிலே அவங்களுடைய ஹார்மோனல் சுரப்புகளில் ஏதாவது வித்தியாசமாக இருந்து அதன் மூலம் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருதான்றது ஐ டோன்ட் நோ. ஆக்சுவலாக என்னென்னா மேடம், இங்கே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது இவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை மேரேஜில் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி தான். உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது, ஆனால் அந்த பயம் சம்மந்தமே இல்லாமல் காரணமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் நல்லா அதுக்கு அவங்கள நோட்டீஸ் பண்ணிங்கன்னா எதுக்குப்பா பயப்படுறேன்னு கேட்டால் அவனுக்கே தெரியல.
ஏதோ விட்டு போயிருமோன்னு தாங்க வேண்டியதாக இருக்குண்ணா, விட்டு போயிருமோ. இது ஆம்பளை பொண்ணு ரெண்டுக்குமே இருக்குது. இது என்னென்னா ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது என்னென்னா டாக்ஸிக் மாதிரி ஆயிடுது இவங்களுக்கு. கேர்னஸ்லேயே இந்த சைக்கோபாத் கேர்னஸ் மாதிரி போயிடுறானு, உடனே ஃபோன் அடிக்கணுங்கிறது, அந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இல்லையா இவங்களோட சண்டையில். இப்போது நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம். ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் மேரிட் ஆர் நாட். ஐ எம் மேரிட். ஓகே, இப்போ வந்து என் ஃபோன் சைலண்டில் இருக்குது. என் பிள்ளைங்களோ என் கணவரோ ஒரு முறை கூப்பிடுவாங்க, அம்மா எங்கே இருந்தாலும் திருப்பி கூப்பிடுவாங்கன்னு தெரியும். ஓகேவா? அது கான்ஃபிடென்ஸ், அது ட்ரஸ்ட். ஷீ இஸ் பிஸி, ஷீ இஸ் டூயிங் சம்திங், அப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கூப்பிட்டோன்னே எடுக்கலன்னா அடி 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 அடி, வேறு நம்பர்லேருந்து அடி, மெசேஜ் அடி, வாட்ஸ்அப்பில் கூப்பிடு, எஸ்எம்எஸ் கூப்பிடு. நீங்கள் என்ன பண்ணாலும் என் ஃபோன் சைலண்டில் இருக்குது, நான் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கேன், இது முடிச்சுட்டு தான் நான் அதை போய் பார்க்க முடியும். கண்டிப்பாக. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 1 hour 2 hours பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 மணி நேரம் உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீ வாழ்க்கை முழுவதும் எந்த நம்பிக்கையோடு அவங்கள கடக்க போகிற? அதுதான் இங்கே பிரச்சனையே மேடம். ஆக்சுவலாக நம்ம நிறைய இடத்துல நான் நோட்டீஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயமே அதுதான். நம்புங்க, ஒன்றும் ஆகாது. இந்த வேர்ல்டும் சரி, உங்களை சேர்ந்துருக்கவும் சரி, ரொம்ப கெட்டவங்களாம் இல்லை. அப்படி ஏமாற்றி என்ன வந்துட போகுது, என்னை ஏமாற்றிட்டு போய் என்ன, அதுதான் நான் சொல்கிறேன். நான் இன்க்ளூடிங் என்னோட கஸ்டமர்ஸ்கிட்டையும் நான் அதான் சொல்லுவேன், என் ஸ்டாஃப்டையும் அதான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஏமாற்றினா ஏமாற்றிட்டு போடும். நம்ம அவ்வளோ ஒன்றும் அறிவாக வியாக்கியானமாக இருந்து ஒன்றும் பிழைக்க போகிறதில்ல. ஏன் மனுஷன் மேடம் இங்கே பிரச்சனை என்னென்னா, சக மனுஷனை நம்புறதுலே பெரிய பிரச்சனை. ஒருத்தரை ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கும்போது ஆஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்டாஃப், நான் ஒரு மார்க்கெட்டிங்லேயோ சேல்ஸில் இருக்கும்போது எனக்கு என்னென்னா, பார்த்தோன்னே ஒருத்தரை பிடிச்சிட்டோம், பேசுவோம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து மக்கள்கிட்ட போய் பேசுகிறது பிடிக்கும். ஒவ்வொருத்தர்கிட்ட போய் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் பேசுகிறது, மற்றவங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ட்ரோவர்ட்டுன்னு சொல்கிறதுல ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. பேட்ச் குத்த நம்ம ஒரு இன்ட்ரோவர்ட்டுன்னு குத்திக்கிட்டோம்னா நம்ம பெரிய ஆள். நம்ம பேசாமல் இருக்கணும், தனியாக இருந்தோம்னா அது ஒரு சேஃப் ஜோனு. இது எத்தனை நாளைக்குன்னு நினைக்கல. பெற்றோர்களுடைய குற்றம் தான் இதில் எல்லாமே. இது பெற்றோர்களுடைய குற்றம். ஏன்னு கேளுங்க, நம்மெல்லாம் அம்மா அப்பா மாமா பாட்டி அத்தை சித்தி அட்லீஸ்ட் வந்து சம்மர் வெக்கேஷன் ஆமாம் ஒரு 10 பேர் 20 பேர் கூட்டமாக தான் இருக்கும். ஆமாம், இப்போ இவங்க வந்து தனியாக தான் இருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த ஜென்ரேஷன் வளரும்போது எல்லா அம்மா அப்பாவும் வேலைக்கு போனாங்க. ஒரு 90% ஆஃப் பேரண்ட்ஸ் வேர் ஒர்க்கிங், போத் பேரண்ட்ஸ் வேர் ஒர்க்கிங். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சம்மர் வெக்கேஷன்லாம் வீட்டில் விட்டுட்டு வெளியே பூட்டிட்டு இருப்பா, நான் 5 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த பிள்ளைங்க தனியாக தான் இருந்தது. இல்லை ஏதாவது ஒரு கிளாஸில் சேர்த்து விட்ருவாங்க, ஃபுல் டே ஏதாவது ஒரு கிளாஸு, இல்லைனா அந்த சம்மர் கேம்ப்பு, இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து விட்ருவாங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்த மனிதர்களுடைய எப்படி தொடர்பு கொள்றதுன்னு தெரியல. ஒரு ஹாய், ஒரு சிரிப்பு எதுவுமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்களுக்கு நான் ஏன் முதல்ல பேசணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போனோடனே சிரிச்சுட்டே ஹாய்னு உள்ளே போயிடுவேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். எல்லா மனிதர்களும் பழகக்கூடியவர்கள் தான். அவங்க கொலகாரனா இருந்தா கூட நீ சிரிச்சுட்டு ஹாய் என்னண்ணா எப்படிதான் இருக்கீங்க அப்படின்னா நல்லா இருக்கம்மா அப்படின்றவாரு. டக்குன்னு பதில் சொல்லி தான் ஆகணும். நான் கேட்டது நல்ல கேள்வி தானே. ஸோ டு ஓப்பன் அ கான்வர்சேஷன் யூ ஹாவ் டு ஹாவ் அ ஓப்பன் மைண்ட் டு டாக் டு பீப்புள். நீங்கள் வந்து பேச ஆரம்பிக்கணும். ஆமாம், இந்த ஜென்ரேஷன் பேசவே இல்லை, பேச ஆரம்பிக்கல, பேசவே இல்லை. ஏன் பேசலை அப்படின்னா இந்த ஃபோன் இருக்கு. நம்ம காலத்தில் வந்து விளையாண்டோம், படித்தோம், புக்கில் படித்தோம். ஒரு புக்கு படித்தோன்னா அந்த புக்குடைய கதை வந்து மண்டையில் ஓடும் சினிமா மாதிரி. அந்த பையன் ஆத்தங்கரையில் வேகமாக ஓடுனான், அவன் பின்னாடியே ஒரு நாய் துரத்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஆறு தெரியும், பக்கத்தில் மரம் தெரியும், கீழே மண்ணு தெரியும், அவன் ஓடுற கால் தெரியும். சினிமாட்டிக்கா மண்டைக்குள்ள எல்லாத்தையும் யோசிப்போம். விகடன்ல குட்டி குட்டி கதையெல்லாம் வரும்போது இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது வந்து அந்த அந்த விஷுவலைசேஷன் ஒன்று இருந்தது. கரெக்டாக? ஸோ படித்து விஷுவலைஸ் பண்ணோம். இப்போ வந்து நீங்கள் ஊமை மாதிரி இருந்தால் போதும், ஃபோனை வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு படத்தை காட்டிடுது, அதோட வசனத்தை காட்டிடுது. அது பிடிக்கலன்னா தள்ளிட்டு அடுத்ததை பார்த்துக்கிறீங்க. ஸோ உங்கள் பிரெயின்லேருந்து 1% கூட எந்த வேலையும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஒரு நாளைக்கு தொடர்ந்து 6 மணி நேரம் குறைஞ்சபட்சம் இன்றைக்கி எல்லா மனுஷனும் தமிழ்நாட்டில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இல்லை, உலகம்லாம் பண்ணுறோம். 6 மணி நேரம் பேசாமல் அதையே பார்த்துட்ருக்கீங்கள. 10 மணிக்கு போய் படுத்ததுக்கப்புறம் 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4 hours. மத்தியானம் லஞ்சில் 1 hour, காலைல ஏஞ்சோன்னா 2 hours பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 6 hours பார்க்குறீங்க இந்த ஃபோனை. 6 மணி நேரம் அடுத்தவனோட கம்யூனிகேஷனே இல்லாமல் ஒரு நாளில் ஒரு பங்கு அப்படி போயிடுது.
இன்னொரு 6 மணி நேரம் தூங்கிடுறீங்க, இன்னொரு 6 மணி நேரம் ஸ்கூலோ வேலையோ ஏதோ ஒன்று பண்ணிடுறீங்க, மீதி நேரம் சாப்பிட உங்களுடைய அன்றாட தேவைகளை கவனிக்கிறதுக்கு சரியாக போயிடுது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் 4இல் ஒரு பகுதியை இப்படி தான் கழிக்கிறீங்க. அப்போ மீதி நேரத்தையும் உங்களால் மௌனமாக தான் கழிக்க முடியும், உங்கள் மூளை வேலை செய்யாது. இன்னொன்று மேடம், இந்த ஜென்ரேஷனுக்கு சொந்தக்காரங்கனாலே கெட்டவங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது தெரியுங்களா? சொந்தக்காரங்கனாலே கெட்டவங்க, அவன் பில்லி சுனி வச்சுருவான், சண்டா மாத்திரை போடுவான், நம்ம விளங்கக்கூடாதுன்னு நினைக்க அந்த பயம். மேடம் நீங்கள் அதை நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லைங்களா? இதெல்லாம் 90s ஃபேமஸ். ஆக்சுவலாக நீங்கள் அம்மன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒருத்தரை முடிச்சு கட்டோன்னா கரம் கட்டிடுவானுங்க. சரி, அந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிட்டாங்க இப்போ. அதாவது பில்லி சுனி ஏவல் வைக்காத குறை தான் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இப்போது நம்ம என்ன சொல்கிறதுங்க, ஒரு மாமா சித்தப்பா வீட்டுக்கு போகிறோம். இப்போ வந்து ஒரு சித்தப்பா வந்து ஒரு அடி அடிச்சிட்டாரு, இல்லை ஒரு சித்தி திட்டிருச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான்லாம் வெளியே சொல்லவே மாட்டேன். நான் சொன்னாலும் எங்கள் வீட்டில் எனக்கு விழுகும், நீ ஏதாவது பண்ணியிருப்படா அப்படி அந்த மாதிரி விழுகும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேரண்டிங் நீங்கள் சொன்ன மாதிரி சொந்தக்காரங்களை பார்த்தாலே கொஞ்சம் தள்ளிடு, அவன் நல்லவன் இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை உள்ளே உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தி பசங்க சித்தப்பா பசங்கன்னு ஒரு கூட்டமாக இருக்கும். ஒரு கோயில் கொடையோ இல்லை ஏதாவது திருவிழாவோ ஒரு 20 பேர் 30 பேர் போயிட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம இது என்னென்ன இது எங்கேயோ போய் தெரியுது அப்படின்னு தண்ணிதல் சுட்ட மாதிரி விட்டு சுற்றிட்டு இருப்போம். இன்றைக்கி பசங்களுக்கு பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களை பார்த்துட்டா, ஐயோ கல்யாணத்துக்கு போகணுமா, இதுக்கு போகணுமா, காதுவத்துக்கு போகணும், இவன் என்ன கேட்பான். இன்னொன்று சொந்தக்காரங்களும் சும்மா இல்லை. இவங்க இப்படி இவங்க போயிட்டாங்கன்னா சொந்தக்காரங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பேசுறதுக்கு வேறு வேர்டு இல்லாமல் ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீ என்ன வேலை செய்கிற, எவ்வளோ சம்பாதிக்கிற, பையன்கிட்ட பொண்ணுங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஆச்சுன்னா, ஏன் நீ இன்னும் கல்யாணம் பண்ணலையா, அப்புறம் எப்போ கல்யாணம். இன்னும் மாற்ற வேண்டிய விஷயத்தில் நான் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கோம், இன்னும் அவங்களுக்கு வந்து அடுத்த இதில் மூவ் பண்ணாமல் இருப்பாங்க, ஒரு குழந்தை இல்லாமல். அது ஓப்பனாக போய் கேட்குறேன், எப்போ என்ன வீட்டில் விசேஷம். இதனாலேயே என்னமோ இவங்க சொன்னது ஒன்று, இவங்க கேட்குறதுனால ஒன்று, அவங்கள பார்க்கும்போது கெட்டவங்களாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு ஸ்ட்ரேஞ்சரை வந்து நம்ம மனசே வர மாட்டேங்க. இவங்ககிட்ட நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு தேவை இருக்கும், அதுக்கு தானே வந்து பழக போகிறான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துலையும் நடுவில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஸ்ட்ரேஞ்சர்னு. சொந்தக்காரன் எப்படி ஸ்ட்ரேஞ்சர் ஆனா? அதுதான் அங்கே தான் தப்பு. சொந்தங்களோட பழகலை, ஒரு சித்தப்பா வீட்டுக்கு போல், சித்தி வீட்டுக்கு போல், மாமா வீட்டுக்கு போல், அத்தை வீட்டுக்கு போல் தனித்தனியாக இருக்கீங்க. செத்ததுக்கப்புறமும் தனியாகவே தூக்கி போட்டுக்கிறீங்க, என்னமோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் த ஐடியா இஸ் த ரிலேஷன்ஸ், கசின்ஸ், த பிரதர்ஸ், த சிஸ்டர்ஸ், த blood in the family, you have made them as strangers. So the responsibility is still with parents. சித்தி தானப்பா சொன்னாங்க, நான் கேட்குறேன் சித்தியை, வா போய் கேட்போம். ஏண்டி என் பிள்ளைய சொன்னியாமே, பரவாயில்ல, என்ன சொன்னேன், அவன் என்ன பண்ணான், அங்கேயே சார்ட் அவுட் பண்ணி அங்கேயே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளைங்களுக்கு சித்தி, எனக்கெல்லாம் சித்தி தான் ரொம்ப பிடிக்கும். என்னோட 2வது சித்தி இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட மாதிரி எங்கள் அம்மாட்ட கூட கற்றுக்கல. எனக்கு கல்யாணம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புனதே அவங்க தான். அந்த அளவுக்கு அந்த மாதிரி தான். யூ ஹேவ் டு ஹேவ் ரிலேட்டிவ்ஸ் ஹூ டாக்ஸ் டு யூ, whom you are very close with. You cannot share everything with your parents. You have to share with the person whom you trust, and it is always blood that you trust, and that is blood. இந்த கான்செப்ட் இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கல. அவங்க மேலே நம்ம எல்லாத்தையும் சென்சி தப்பு சென்சி தப்புன்னு சொல்கிறோம். நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்? கரெக்ட். நம்ம இப்போ எனக்கெல்லாம் எங்கள் லீவுன்னா பாட்டி வீட்டுக்கு போனோன்னா சித்தி 10 நாள் வந்திருப்பாங்க, அடுத்த சித்தி 10 நாள் இருப்பாங்க, மாமா வந்திருப்பாங்க, அடுத்து எங்கள் அம்மா 10 நாள் வந்திருப்போம். அந்த 50 நாளைக்குள்ள 6 ரிலேஷனும் வாரத்துக்கு ஒரு வாட்டி எங்கள் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஆனால் நாங்கள் 9 சிஸ்டர்ஸ் இருந்தோம். ஸோ ஒரு கூட்டமாக சுற்றுவோம், கூட்டமாக எங்கே போனாலும் போவோம், கூட்டமாக எங்கே போனாலும் வருவோம். பட் there was always one person, one adult who could take care of us, இல்லையா? அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம். பட் we had that person, we had that trust in them. இப்போ இவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டே கிடையாது. ஏன்னா இவங்க அந்த மாதிரி ஒரு அவங்க வாழ்க்கையில் ஒரு நிகழ்வே நடக்கல். அவங்க வந்து கராத்தே கிளாஸ் போனாங்க, ஹிந்தி கிளாஸ் போனாங்க, டான்ஸ் கிளாஸ் போனாங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் போனாங்க. மேடம் நம்ம வாழவே இல்லையே, போட்டி போடுறோம்ல. பக்கத்து வீட்டுக்கார குழந்தை வந்து பாடுது, நீ பாடு, இவன் ஆடுறான், நீ ஆடு. மேடம் நான் பார்க்குற வரைக்கும் அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்கங்கிறத தாண்டி இந்த 4 பேர்த்துல இப்போ அம்மா அப்பா வந்துட்டாங்க தெரியுங்களா? அது ஒரு சேட் ரியாலிட்டி. இன்றைக்கி இருக்கிற ஜென்சிஸை நம்ம சொல்கிறோம்ல, இவன் என்னடா இப்படி இருக்கான், இவன் என்னடா அந்த இவங்க உண்மையாலுமே மேடம் எனக்கு வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு ஜாலி. இவங்க கூட தோற்று போகிறதுல எனக்கு அவ்வளோ பிடிக்கும், கற்றுக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இங்கே வந்து இவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. எப்படா நீங்கள் இந்த வயசில் இவ்வளோ கற்றுக்கிறீங்கிறது. ஆனால் இங்கே என்னென்னா
இந்த சொல்லக்கூடாதா இல்லை சொல்கிறாமான்னு தெரில, இவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தடைக்கல்லே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்துடுறாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பேரண்டிங்கிலிருந்து வந்தது இப்போ வந்து ஒன்று கைக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறாங்க. உன்னால் முடியாது, உன்னால் செய்ய முடியாது, வேண்டாம். இல்லை அப்படின்னா இன்றைக்கோ ஒரு நடந்த ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருது. இவர் அப்படித்தானே இருந்தார், இவங்க இப்படித்தானே இருந்தாங்க, நமக்கு வரதும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. இதுதான் இங்கே பெரிய மேஜர் பிரச்சனை. இப்போ என்னென்னா எல்லோரும் சொல்லுவாங்க அம்மா அப்பா பேச்சை கேளுங்க. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சொல்லணும்னா அவங்க பேச்சை தயவு செஞ்சு கேட்காதீங்கடா, நீங்களா என்ன தோணுதோ செய்யுங்கிறாங்கிற மாதிரி இருக்குது. இல்லை உண்மையாலுமே அந்த மாதிரி இருக்குது மேடம். அதாவது நல்லது சொன்னால் பரவாயில்ல, அவங்களுக்குள்ளே நடந்திருக்க, நீங்கள் நம்ம அந்த சொந்தக்காரங்களை பற்றி பேசணும், அவங்க லைஃப்பில் என்றைக்கோ நடந்திருக்கும், அது நடக்கும். ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு நெகட்டிவே இல்லாமல், ஒருத்தரை ஏமாற்றாமல், ஒரு துரோகத்தை பார்க்க எப்படி இருக்க முடியும்? அது இருக்கும். நீங்கள் அதை வந்து அந்த சின்ன குழந்தைகிட்ட சொல்லி வச்சுறீங்க, அவங்க சித்தப்பா இருக்கானே அவன் என்கிட்ட சொத்து இப்படி எழுதி வச்சிடறீங்க, எங்கள் சித்தி இப்படி பண்ணான்றீங்க. அவங்க அந்த குழந்தைங்க அடுத்து அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், என்ன தோணும்? விஷத்தை விதைச்சிங்கன்னா விஷம் தானே வளரும். கரெக்ட். இப்போது நீங்கள் வந்து பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு வீடு கட்டணும், பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், பிள்ளைங்க நல்ல பெரிய ஆளாக படிக்கணும், அதுக்கு நம்ம லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியாவது வேலை செய்வோன்னு வேலை செஞ்சவங்க தான் நிறையா பெற்றோர். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் அதை, ஓகே. ஆனால் அவங்க வளர்க்கப்பட்டப்ப, இப்போ எங்கள் பாட்டி தாத்தாலாம் எங்கள் அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்கன்னா 8 பிள்ளை பெற்றுக்கிட்டாங்க. எல்லாம் அதுவாக வரும், அதுவாக சாப்பிடும், அதுவாக போகும், இப்படி தான் இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோன்னா ஒரு பிள்ளை தான் பெற்றிருக்கோம். ஸ்கூல்லலாம் வாத்தியார் அடின்னு கொண்டு போய் விட்ட காலம்லாம் இருக்கு. என் பிள்ளை நல்ல 4 சாத்தி வச்சுக்க, இங்கே எதையாச்சும் சொல்லிக் கொடு, படிக்காமல் அவன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு கொண்டு போய் விட்ட பெற்றோர்கள் இருக்கும். கரெக்டாக அடுத்த ஜென்ரேஷன் நம்ம ஒரு பிள்ளை தான் பெற்றோம். ஐயோ இவன் யார் என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு, இவன் எப்படி கிளாஸில் நிற்க வச்சான், இவன் எப்படி என்னை கேள்வி கேட்டான்னு சொல்லி சண்டைக்கு போகிற பேரண்ட்ஸாக மாறிட்டோம். ஓகேவா? அது ஒரு சேஞ்ச். இன்னொரு சேஞ்ச் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைகளுக்கு சோஷியல் ஸ்கில்ஸே சொல்லி கொடுக்கல. நம்ம ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு இடத்துக்கு ஒரு பெண் பிள்ளை நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம ஓவராலாக, அதாவது நாட் பிகாஸ் ஆஃப் ஃபெமினிசம், நாட் பிகாஸ் ஆஃப் எனிதிங் எல்ஸ், நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை நடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 பசங்க அங்கே டீ கடையில் டீ குடிக்கிறாங்க, இந்த சைடு ஒரு 4 பேர் சரக்கு அடிச்சுட்டு சைடில் போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளை இந்த சைடு போகணுமா இந்த சைடு போகணுமான்னு தெரியாது, நடு ரோட்டில் போயிட்டுருக்கு. ஓகே, she had a choice to choose this side or center. What made her choose the center line? எனக்கு இல்லை, உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு இதில். ஓகே, நீங்கள் அந்த பிள்ளை இப்போ ஜென்சியை கேட்டிங்கன்னா, பசங்க டீ குடிச்சிருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு போயிடும். she will feel more safer with them. ஓகே, அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன், you have to have the bad body language to get the trust. இந்த பசங்க வந்து நீ வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீ போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு அவனுங்க பாட்டு டீ குடிச்சிட்டு இருக்கானுங்களா. ஸோ as long as she feels that she will be safe, she will walk towards that direction. ஓகே, நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் சாராயம் குடித்திருக்கும் ஒரு ஆணுக்கு அருகில் ஒரு பெண்ணு போகிறதுக்கு வந்து மிக 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 தயக்கம் கொள்வாங்கன்றது உண்மை. கரெக்டாக? we would rather prefer the boys who are standing there with a cup of coffee. Hey bro அப்படின்னா காஃபி குடிக்கிறியா அப்படிமா, காஃபி குடிச்சாங்கன்னா இவன் பாட போயிடுவாங்க, அவன் பாட போயிடுவாங்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. அந்த தடங்களோ பயமோ ஆதங்கமோ ஆத்திரமோ இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. அது வந்து இட் இஸ் அ கிஃப்ட் ஐ திங்க். அதே மாதிரி யூ டேக் கேர் ஆஃப் ஈச் அதர்னா, பாய் கேர்ள்ன்றதை தாண்டி ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்து தே டேக் கேர் ஆஃப் ஈச் அதர். இந்த ஜென்ரேஷனோட பாசிட்டிவ்லாம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இவங்களால் வந்து சாய்ஸை எப்படி எடுக்க முடியும்னா, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை தேவைப்படுது, அந்த ட்ரஸ்ட்டு தேவைப்படுது. இவங்கள்ட்ட நம்ம பேசலாம் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டு எப்போ வரும்னா, ஒரு ஆண் தன்னை சரியாக பார்க்குறானான்றதுல தெரிஞ்சிடும். முதல் பார்வையில் இஃப் ஹீ இஸ் நாட் லுக்கிங் வித் into my eyes, then he is not the right man that I want to talk toன்ற டெசிஷனை எல்லா உமனும் எடுத்துருவாங்க. ஓகே, தென் இட் டிபெண்ட்ஸ் வெதர் ஷீ வாண்ட்ஸ் டு அட்ராக்ட் him. இதெல்லாம் வந்து அந்த தேனி கூட்டங்களுக்கு ஒரு டான்ஸிங் ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி தான் இது. நீ என்னை எப்படி பார்க்குறியோ நான் அந்தளவுக்கு உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நீ என்னை இப்படி பார்த்துட்டேன்றதுனால நான் திரும்பி போயிடுவேன் ஆஸ் அ குயின் பி. ஓகே,
இயற்கை வந்து எல்லாத்துக்குமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்த மாதிரி நம்ம ஹியூமன் மைண்ட்லேயே வி ஹேவ் த செட் ஆஃப் ரூல்ஸ். இந்த பெண்களுக்கு என்ன தேவைப்படுது இந்த பசங்கள்டேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், நம்பிக்கை. கரெக்ட். நம்பிக்கை. நம்ம பார்த்துப்பான். ஓகே, நாட் ஃபினான்ஷியலி. They don't expect you to take care of them by money. புடவை வாங்கி கொடு, நகை வாங்கி கொடு கிடையாது. Physically they don't care. அது கூட தேவையில்லை இன்னைக்கு. Okay, what do they expect from the boy is an emotional touch. எனக்குன்னு இருப்பாங்களா, ஏதோ ஒண்ணா டக்குன்னு என்னடா அப்படினோட கேக்குற ஆள் இருக்காங்கறத தான் இங்க விஷயம். எனக்குன்னு இருப்பாங்களா அப்படினா if they trust it, நீங்க கொலகாரனா இருந்தா கூட they'll come with you. சார், இந்த லவ்வே வந்து நீங்கள் இந்த 27க்கு முன்னாடி வரதெல்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்சஸ். யூ see someone, you like someone, you want to be with them, that's all it matters. ஆனால் love is not something that you want to have sex with or you want to go around show off. Love is something to care for another personன்றதே உங்களுக்கு இன்னும் புரியல. அதுதான் விஷயம். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு குடும்பம் நடத்தணும், எனக்கு குழந்தை பெற்றுக்கணும், எனக்கு 4 பேர்கிட்ட போய் என் பொண்டாட்டி சிகப்பாக இருக்கா 100 பவுன் போட்டு வந்தான்னு காட்டணுன்றதை விட இன்னொருத்தவங்களை நம்மளால் பார்த்துக்க முடியும். we have to கேர் ஃபார் தம்ன்றது, அது எனக்கு எக்ஸாக்டாக தமிழில் சொல்ல தெரியல. we have to கேர் ஃபார் தம். இன்னொரு உயிரை இன்னொருத்தர் பொறுப்பை பார்த்துக்கணும், பொறுப்பு எடுத்துக்கிறதுன்னு கூட நீங்கள் வந்து நீ வேற எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த பையனுக்கு என்ன நீடுனா, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வசதியான பொண்ணாக இருந்தால் நம்ம அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு செய்யணுன்றதுக்காக அந்த பையன் ஓடக்கூடும். இந்த பொண்ணுக்கு வந்து எல்லா வசதியும் ஏற்கனவே இருக்கிறதுனால நீ என்னைய மட்டும் தானே பார்த்துருக்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வருது இல்லையா, அங்கேயே மிஸ்மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் அ டூம்டு ரிலேஷன்ஷிப் நோ மேட்டர் வாட். அப்போ எய்தர் he should have prepared himself before talking to her or she should have walked away because he is not in a position to give the attention that she needs. Does it make sense? தமிழ்ல சொல்லணுமோ ஏதோ இல்ல கரெக்ட்டா தான சொல்றேன். Money is something that they think that they can buy happiness with. சந்தோஷத்தை காசு கொடுத்து வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க. நான் இந்த பொருள் வாங்கினா சந்தோஷம், எனக்கு ஐஃபோன் வாங்கினா சந்தோஷம், ஆப்பிள் கம்ப்யூட்டர் வாங்கினா சந்தோஷம், 8,000 ரூபாய் 20,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு ஷூ வாங்கினா சந்தோஷம், 5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கினா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு உண்டான சம்பாத்தியத்துக்காக அவங்க போராடி ஜெயிச்சு அந்த காசை கொண்டு வந்து வாங்குறாங்க. சந்தோஷம் வாங்கலாம், ஓகே. பட் அதுதான் சந்தோஷமானா அது கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அது ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ஓடி 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 தேடி ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம பிடிச்சிடுறோம் அந்த இடத்த. இப்போ வந்து எங்கள் ஜென்சி ஜென்ரேஷனே வச்சுக்கோங்களேன், ஒரு ஆப்பிள் கம்ப்யூட்ரு, ஒரு ஆப்பிள் ஃபோனு, ஒரு பைக்கு, ஒரு 4 ஷூ, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், இதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டோம். எல்லாமே அச்சீவ்டு, ஓகே. ஆர் யூ ஹாப்பி நவ்? வை ஆர் யூ ஸ்டில் ரன்னிங்? இதுதான் இங்கே பிரச்சனை. ஆக்சுவலாக நான் கேட்க வந்தது கேள்வி அதுதான் மேடம். ஆக்சுவலாக நான் கேட்க வந்தது எக்ஸாக்டாக அதுதான். Why are you still running? Because happiness is not outside. You are not going to கணவன் மனைவி சேர்ந்து இருந்தால் ஹாப்பினஸ், கணவன் மனைவி சண்டை போட்டால் ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னு வரவே இல்லை. ஹாப்பினஸ் இஸ் வித்தின் யுவர் செல்ஃப். உனக்கு எப்போ ஒரு விஷயம் போதும்னு தோணி சந்தோஷமாகுதோ அதுதான் உன்னுடைய சந்தோஷமான நிலையாக இருக்க முடியும். நான் சொல்கிறத இன்னொரு மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். நல்லா கொலை பசியில் இருக்கீங்க, ஒரு பிரியாணி கடையை பக்கத்தில் ஏதோ பார்க்குறீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, யூஆர் ஹாப்பி, ஓகே, தட் வாஸ் பிரியாணி, டிக். ஒரு 10 நாள் கழித்து எங்கேயோ போகிறீங்க, பர்ஸை தொலைச்சிட்டிங்க, கார் பஞ்சர் ஆகிடுச்சு, நடு ரோட்டில் நிற்கிறீங்க, அந்த இடத்துல அந்த கூழ் விற்கிற அம்மா இருக்குது. அம்மா சுத்தமாக கையில் காசு இல்லை, ஃபோனு இது பர்ஸ் எல்லாத்தையும் காணுன்னா அந்த அம்மா ஒரு செம்பு கூழ் தரும், அதையும் கொடுக்குறீங்க, யூஆர் ஸ்டில் ஹாப்பி. Okay, it is not the object that made you happy. It is the satisfaction of eating that gave you the happiness. கரெக்டாக? அப்போ மனசு திருப்தி அடைஞ்சால்தான் சந்தோஷம் வரும். நல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும், அடுத்த பொருளாக இருந்தாலும், தன்னுடைய மனைவியாக தன்னுடைய கணவனாக இருந்தாலுமே
எனக்கு போதும் என்ற எண்ணம் வந்தால் தான், மனசு திருப்தி அடைஞ்சாதான் சந்தோஷம் வரும். திருப்தி அடையாத மனசில் குறை இருந்துக்கிட்டே இருக்கும். குறை இருந்துக்கிட்டே இருக்கும்போது பிரச்சனை உண்டாகிட்டே இருக்கும். பிரச்சனை உண்டாகிட்டே இருக்கும்போது அது பூதாகரமாக வெடிக்கும். கரெக்ட். ஆனால் நான் இப்போ அதான் சொல்ல பார்த்தீங்களா, லவ் பண்ணும்போது நல்லா தான்றாங்க. இதில் பெரிய பிரச்சனை என்ன மேடம், நான் பார்க்கும்போது நான் கேட்குற கேள்வி தான், லவ் பண்ணும்போது நல்லா தான்றாங்க, கல்யாணம் பண்ணி ஏண்டாதுன்னு. ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ், நான் எல்லாத்தையும் தப்பு சொல்லலை, சில எக்ஸாம்பிள்ஸ்னால நல்லா சம்பாரிச்சிருப்பான், ஃபினான்ஷியலி நல்ல சவுண்டான பார்ட்டி, கல்யாணம் பண்ணுறதுக்கு பயப்படுறான். நான் இல்லைண்ணே கல்யாணம் பண்ண எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணாதீங்கிறாங்கிறாங்க, பயத்துண்டோன்னு விட்டாங்க. அது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த அது ஒரு நல்ல அழகான விஷயம். அது 2 பேர் சேர்ந்து க்ரோவ் ஆகிறது ரொம்ப அழகான விஷயம். தன்னம்பிக்கை வேணும் சார். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன். நீ கெட்டவனாவே இரு, ஃபார் எக்ஸாம்பிள் நீ கெட்டவனாவே இரு, நீ குடிக்காரனாவே இரு, நீ குடிக்காரனாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நீ கெட்டவனாகவே இரு, உன்னால் சம்பாதிக்க முடியாமல் இருக்கட்டும், இல்லை உனக்கு அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு ஏகப்பட்ட குடும்பம் இருக்கட்டும், இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி உன்னை என்னால் நேசிக்க முடியும் அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. அது எல்லாத்தையும் நான் சமாளிச்சுப்பேன். ஆனால் இந்த பிரச்சனைகள் பெருசாக தெரியும் போது உன்மேல இருக்கிற நேசம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது அப்படின்னா then that is not love. கரெக்ட். இல்லை இப்போ நான் சொல்ல வரதா நீங்கள் சொன்னதான், நான் பார்த்துக்கிறேங்கிறத தாண்டி எனக்கு இன்னொரு வேர்டு என்ன வருதுன்னா, நான் உன் கூட இருக்கேன். இல்லை அது ஒரு இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு வேணுன்றத எண்ணம் இருக்கிற வரைக்கும், நீ வேணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் நீ என்ன பண்ணாலும் வாங்கிக்குவேன். நீ வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா then there is nothing there. It becomes a void, it becomes an empty space. ஸோ நீ வேணும்னு நினைக்கிறதுனால தான் நீ சரியாக பண்ணாலும் தப்பாக பண்ணாலும் உன் கூட வாழ்க்கையை கடந்து போகணும் அப்படின்னு இருக்கும். கரெக்டாக? ஆனால் நீங்கள் என்ன அதை எப்படி சில சமயங்கள் எப்படி அது உணரப்படுதுன்னா, அது இவங்களை விட்டால் வெளியே போகிறதுக்கு வேறு வழி இல்லை, இங்கே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற அதெல்லாம் கிடையாது. நீ வேணும்னு ஒரு பெண் வந்து நீ வேணும்னு நினைக்கிற வரைக்கும் மட்டும்தான் உனக்காக எதையுமே தியாகம் செய்வாள். நீ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா உன்னையே தியாகம் பண்ணிட்டு போயிடுவான். கரெக்ட். இதுதான் அடிப்படை. இது ஜென்சி கிடையாது, நம்ம ஜென்ரேஷன் கிடையாது, எனக்கு முன்னாடி ஜென்ரேஷன் கிடையாது. ஸோ இட் ஹேப்பன்ஸ் வித் த கேர்ள்ஸ் மைண்ட், த உமன்ஸ் மைண்ட், த டச் தட் யூ ஹேவ் இன் தட் மைண்ட் ஷுட் பி கிவிங் கான்ஃபிடென்ஸ் டு தட் கேர்ள். அவங்களுக்கு வந்து இவன் தான் வேணும், இவன் தான் வேணும் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எந்த முறையில் அவங்கள பார்த்துக்கிறீங்களோ அப்போ தான் முடிவு பண்ணுவாங்க. நான் வந்து உங்களை டெய்லி கால் கழுவி விடுங்க, பொண்டாட்டிக்கு காஃபி போட்டு கொடுங்க, பாத்திரம் கழுவி கொடுங்க, அதெல்லாம் சொல்லல. ஏண்டி சாப்பிட்டியா அப்படின்னு கேளுங்களேன். வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீ பேர் சொல்ல வேணாம், கண்ணே மணியன்னு கொஞ்சம் வேண்டாம், நீ ஒன்றும் வேணாம், ஏண்டி சாப்பிட்டியா அப்படின்னு அதட்டி கூட கேளுங்களேன். நீங்கள் சாப்பிட்டியான்னு கேட்டது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் கொடுக்கும். மேடம் நான் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா, அந்த சாப்பிட்டியாங்கிறதுக்கு அந்த வேர்ட் நீங்கள் சொல்கிறீங்களே, இன்றைக்கி இப்போ நம்ம பேசினதுலேருந்து நம்ம பார்க்குறதுனா என்ன, நான் பொறுத்த வரைக்கும் ஒரு டேக் மாதிரி எடுக்கணும்னா, இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு வேணுங்கிறது நம்பிக்கை, இல்லைன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கான வேர்டு, அந்த ஒரு வேர்டு. இன்றைக்கி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் தோற்று போனாலும் சரி, இல்லை ஃபெயிலியர் அட்டன் பண்ணுறாலும் சரி, போராடிக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன், நீ பண்ணு பார்த்துக்கலாம், நான் இருக்கேன். இந்த வேர்டு இருக்கு இல்லையா, இது பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி அந்த நம்பிக்கை தானே இந்த ஜென்ரேஷனுக்கு கிடைக்காம இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த நம்பிக்கையான ஒரு வேர்ட், இல்லை நம்பிக்கை கொடுக்கறக்கான ஒரு பர்சன். நம்பிக்கை வந்து முதல்ல எனக்கு என் மேல் நம்பிக்கை இருக்கணும். என்னால் எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும், என்னால் இவங்களோட வாழ்க்கை நடத்த முடியும், என்னால் எந்த சூழ்நிலையிலும் இவங்களை பார்த்துக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை முதல்ல எனக்கு வேணும். அது பாய் ஆர் கேர்ள், ஓகே. பொண்ணாக இருந்ததுன்னா என்ன இருந்தாலும் இந்த பையனோட என்னால் குடும்பம் நடத்த முடியும், இந்த பையனை என்னால் பார்த்துக்க முடியும், இந்த பையன் என்னை பார்த்துப்பான்ற நம்பிக்கை, ஓகே. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த நம்பிக்கை எப்போ உடையும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கலன்னா அந்த டைமில் நான் கூட தான் இன்றைக்கி 100 கோடி ரூபா லாட்ரியில் விழுகுன்னு எதிர்பார்க்குறேன், கிடைக்கல, அதுக்காக நம்பிக்கை உடைய முடியுமா? இவங்க 2 பேருக்கு பர்சனலாக ஏன் அந்த நம்பிக்கை உடையும்னு கேட்குறேன். தன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வராது. தன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா சுயம் நம்பிக்கை இல்லாதவங்களால அடுத்தவங்கள நம்பிக்கை வைக்கவே முடியாது அடுத்தவங்க மேலே. அப்போ ஏதோ ஒரு ஃபேண்டசியில் கற்பனை இல்லைனாலும் இவங்க பண்ணிட்டாங்க. அடிப்படையாக தன்னம்பிக்கை இல்லைன்னா
நீங்கள் இன்னொருத்தருக்கு மேலே உங்களால் வாழ்க்கையில் நம்பிக்கை வைக்கவே முடியாது. எப்போதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அவங்க மேலே அவநம்பிக்கையாகி அது பிரச்சனையாக தான் முடியும். எனக்கு இதுதான் எனக்கு ஒரு It is the confidence within you that makes you believe the other person is right or wrong. அந்த கான்ஃபிடென்ஸே இல்லாதப்ப you think everybody is wrong. ஆக்சுவலாக This is fact. This is psychology. This is a proven theory. The more confident you are, the more you will look at the world as confidently as you can.